Okay, let's start with, okay. So the whole cloud computing, right? We all started with what is cloud computing, okay. Initially, ரெண்டு மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். என்ன ப்ராப்ளம் எக்ஸிஸ்டிங் ஐடி இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் நார்மல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த யூசர்ஸ் அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்தோம். பிகாஸ் மெயினாக வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அதுக்கப்புறம் வந்து டைம் டிலே, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருந்தது. ஓகே, அந்த இஷ்யூஸ் பார்த்தோம், பட் தட் இஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங், வென் இட் கம் டு ரிவைஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்க்கும்போது, வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் நத்திங் பட் டெலிவரிங் ஆஃப் ஐடி சர்வீசஸ் வயா இன்டர்நெட். அப்படின்னா என்னன்னா, ஐடி சர்வீஸ் எல்லாமே இன்டர்நெட் வழியாக டெலிவர் பண்ணுறது. வாட் இஸ் ஐடி சர்வீஸ்? எவ்ரி திங் ஐடி, ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்வர், ஸ்டோரேஜ், ஹார்ட்வேர், நெட்ஒர்க்ல இருந்து அதனுடைய சாஃப்ட்வேர்ஸ், எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினிக்ஸ், டேட்டாபேசஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸுமே, எக்ஸாம்பிள் வந்து இமெயில் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே. ஸோ ஐடி சர்வீஸ் அப்படின்னா எவ்ரி திங் தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் அன் சர்வீஸ். சர்வீஸ் மீன்ஸ் அவங்க someone else is owned, they are providing you as a rental. அதுதான் பார்த்தோம். இன்னொரு விதத்தில் ஐடி சர்வீஸை புரிஞ்சுக்க, சாரி, கிளவுட் கம்ப்யூட்டிங்கை புரிஞ்சுக்கணும்னா, someone purchasing as a wholesale and they are giving to you as a retail, ரெண்டலா தான் கொடுக்குறாங்க. நாட், யூ ஆர் நாட் ஓனிங் எனிதிங். ஓகே, தட் இஸ் தி ஃபண்டமெண்டல். அதே போல டெஃபினேஷன் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பார்த்தோம்னா, டெலிவரிங் ஆஃப் ஐடி சர்வீசஸ் வயா இன்டர்நெட், விச் மீன்ஸ் வாட் அப்படின்னா, த்ரூ இன்டர்நெட் வழியாக தான் இந்த சர்வீசஸை அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, இஃப் தேர் இஸ் நோ இன்டர்நெட் யூ கான்ட் ஏபிள் டு அக்சஸ். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பார்த்தோன்னே, தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் அவைலபிள். ஓகே, என்ன 3 டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா, பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட். பப்ளிக் கிளவுட்னா, இஃப் த கிளவுட் ப்ரொவைடர் providing cloud services to any common public, whether it may be a big company or it may be an individual users, யார் வேணுமோ அந்த சர்வீஸை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே, private cloud means they are providing cloud services only to that single organizations. அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் பிரைவேட் கிளவுட். ஸோ பப்ளிக் கிளவுட் மோர் தென் ஒன் ஆர்கனைசேஷன் ஆர் ஒன் யூசர் இருப்பாங்க. பிரைவேட் கிளவுட்னா ஒன்லி ஒன் ஆர்கனைசேஷன் தான் இருப்பாங்க. ஓகே, தென் வாட் இஸ் ஹைபிரிட் கிளவுட்? ஹைபிரிட் கிளவுட்னா எனி ஆர்கனைசேஷன், ஓகே, சப்ஸ்கிரைபிங் போத் த சர்வீசஸ், பப்ளிக் as well as பிரைவேட், அவங்க வந்து ஹைபிரிட் கிளவுட் அப்படின்வாங்க. ஸோ பப்ளிக் கிளவுடுக்கு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட். பப்ளிக் கிளவுட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அசூர்ன்ற நேம்ல கொடுக்குறாங்க, அமேசான் வந்து ஏடபிள்யூஎஸ் என்ற நேம்ல கொடுக்குறாங்க, கூகுள் வந்து ஜிசிபியில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மோர் தென் 10,000 ப்ரொவைடர்ஸ் ஆர். அப்போ பிரைவேட் கிளவுடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிக் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் எஸ்பிஐ, ஃபேஸ்புக், இவங்க எல்லாருமே பிரைவேட் கிளவுடு. ஓகே, அப்போ ஹைபிரிட் கிளவுட் யார் யூஸ் பண்ணுவோம்னா, லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் பேங்கிங், எஸ்பிஐ பேங்க். அவங்க வந்து போத் அசூரோ யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய எஸ்பிஐ உடைய ஓன் கிளவுடும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ஹைபிரிட் கிளவுட். ஓகே, தெர் ஆர் 3 டைப் ஆஃப் கிளவுட் பார்த்தோம். அதே போல கிளவுடில் வந்து இன்னும் 2 முக்கியமான இது என்னன்னா, பே ஆஸ் யூ கோ அப்படின்னு ஒரு வேர்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வாட் எவர் யூ கன்சியூம் யூ பே ஒன்லி ஃபார் தட். அதுதான் வந்து பே ஆஸ் யூ கோ. அதுக்கப்புறம் அதுல சில வேர்டிங்ஸ் இருக்கு, அந்த வேர்டிங்ஸ் தெரிஞ்சுக்கணும். கேபெக்ஸ், ஆபெக்ஸ். கேபெக்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆபெக்ஸ்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இந்த கேபெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் காஸ்ட் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வெரி வெரி மினிமமா இருக்கும். ஆபெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட், அது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங்குடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பெனிஃபிட்ஸ் இருக்கும். எக்ஸாமுக்கு இதுல இருந்தே கண்டிப்பா ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வரும். என்ன பெனிஃபிட்னா, வெரி ஃபர்ஸ்ட் வந்து ஹை அவைலபிலிட்டி. ஹை அவைலபிலிட்டினா என்னன்னா, if one server goes down, the other server will handle that load. அதான் high availability. Fault tolerance. Fault tolerance என்னன்னா, there is a piece of a code having an issue, still your business will run. Okay, அதுதான் வந்து fault tolerance. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா scalability. Scalabilityனா என்னன்னா, depends on your load or requirement, the amount of IT services will expand or contract. எக்ஸ்பேண்ட்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்ததுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்மியான ரெக்வஸ்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கான்ட்ராக்ட்ஸ் கம்மி ஆகிடும். ஏன்னா கிளவுடில் நம்ம பே ஆஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தான் பே பண்ணுறோம், ரைட்? அதனால அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
elasticity is same like scalability. Depends on load. அது வந்து expand ஆகும் இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் ஆகும். ஆனால் எலாஸ்டிசிட்டியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸ்கேலபிலிட்டியில் நீங்கள் மேனுவலாக பண்ணணும், எலாஸ்டிசிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜிலிட்டினா இன் கிளவுடில் எவ்ரி திங் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஓகே, தட் இஸ் தி எஜிலிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் ரீச்னா என்னன்னா, இஃப் யூ அப்லோட் எனி திங் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அதர் எண்டுக்கு இம்மிடியட்டா அவைலபிளா இருக்கும். அல்லது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் குளோபல் ரீச்னா, த யூசர் ஃபீல்ஸ் த சர்வீஸ் இஸ் டெலிவரிங் நியர் டு தம். அவங்க பக்கத்துல இருந்து அந்த சர்வீஸ் கொடுக்குற மாதிரி அவங்க தே ஃபீல் இட். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கிளவுட் வில் ப்ரொவைட் தி குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகே, ரொம்ப ஹை லெவல் இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் டிசாஸ்டர் ரெக்கவரினா எனி நேச்சுரல் கெலாமிட்டி அக்கர்ஸ், they can able to recover your data or application from the other source. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் கிளவுடுடைய பெனிஃபிட்ஸ். நீங்கள் வெதர் யூ கோ ஃபார் பப்ளிக் கிளவுட் ஆர் பிரைவேட் கிளவுட், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இதுக்கு அடுத்தது 3 டைப் ஆஃப் கிளவுடு பார்த்தோம், பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட். ஸோ ஈச் கிளவுடுமே வந்து 3 டைப் ஆஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. மெயினாக எல்லா சர்வீஸுமே இந்த 3த்துக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணிடலாம். என்ன 3 டைப் ஆஃப் சர்வீஸ்? First service, infrastructure as a service. This is the very basic fundamental service provided by the cloud providers. In infrastructure as a servicesல அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், ஃபயர்வால், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service. உங்களுக்கும் தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service எடுத்தீங்கன்னா தி கிளவுட் ப்ரொவைடர், எக்ஸாம்பிள் வந்து AWS Azure, they are responsible for the hardware and hardware fault, and you are responsible for the software and operating system, whatever you are installing on top of that. Correct? அதுதான் வந்து infrastructure as a service. அதுக்கு அடுத்தது platform as a service. Platform as a service பார்த்தீங்கன்னா cloud provider will providing you hardware, also an operating system or development tools, databases அவங்களே கொடுத்துருவாங்க. Then you are responsible for whatever application you are building on top of that. ஓகே, அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ whatever the software or hardware they are providing, they are responsible. Any issues comes, they will replace. And any உங்க applicationல வந்து you are responsible. Okay, then the last model is a software as a service. In software as a serviceல பார்த்தீங்கன்னா the cloud provider itself is providing the complete software, hardware and the underlying hardware, underline operating system, everything அவங்களே கொடுத்துருவாங்க. You are responsible for only the data and the account what you created. ஓகே, அதுதான். ஸோ அதே போல ப்ரைசிங் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் சீப்பா இருக்கும். இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பீஸா பார்த்தோம். பீஸா வந்து ராவா சாப்பிடலாம், இல்லை ஒரு இது வாங்கி சாப்பிடலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல பீஸாவை பார்த்தோம். மோர் ஓவர் இதை வந்து ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம எவ்வளவு, நம்ம மீன்ஸ் யூசர் இஸ் how much responsible, and the provider means AWS how much responsible. அதை தான் ஒரு மேட்ரிக்ஸா போட்டு ஒரு டேபிளா காமிச்சிருப்பாங்க, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னு. அந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல cloud provider is less responsible, cloud consumer or the user is more responsible. அதே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல கிளவுட் ப்ரொவைடர் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள், ஆஸ் a யூசர் we have less responsible. ஓகேங்களா, அது பேர் தான் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட் எவர் வி டிஸ்கஸ், இட் இஸ் காமன் ஃபார் ஆல் கிளவுட். எல்லா கிளவுடுக்குமே இது வந்து காமன், வெதர் இட் இஸ் AWS, Azure ஆர் GCP. ஓகே, ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு now we are entering into the AWSல எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்க AWS உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் சம் பேசிக். இது நான் இங்க இருந்து வரேன். அண்டர்ஸ்டாண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்துட்டோம், எக்ஸ்ப்ளோர் த அட்வான்டேஜ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் மாடல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, ஓகே,
இந்த ஸ்க்ரீன் பெருசாக்க முடியுமா சார்? இந்த ஸ்கிரீன் ஹோல்ட் ஆ ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் போனோம்னா அதில் வந்து 3 டாபிக் இருக்கும். ரீஜன்ஸ், ஜோன்ஸ், எட்ஜ் லொகேஷன்ஸ். ஓகே, ரீஜன்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ பிசிக்கல் செப்பரேஷன் ஆஃப் ஜியோ லொகேஷன். இந்த உலகத்தையே வந்து ரீஜன் நார்த் ரீஜன், சவுத் ரீஜன் அப்படின்னு பிரித்து வச்சிருப்பாங்க. தட் இஸ் தி ரீஜன்ஸ். நம்ம இந்தியாவை பட் ஏடபிள்யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியா, சவுத் ஏஷியா எல்லாம் சேர்த்து ஒரு ரீஜன். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்தியாவை 4 பிரிச்சோம்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியான்னு பிரிக்கலாம். தட் இஸ் தி அனாலகஸ் ஃபார் த ரீஜன்ஸ். அப்புறம் வாட் இஸ் ரீஜன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகே, ஒவ்வொரு ரீஜன் உள்ள மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நார்த் வெர்ஜீனியா அப்படின்றது ஒரு ரீஜன். ஓகே, அது வந்து சாரி, நார்த் வெர்ஜீனியா வந்து இந்த யூஎஸ் ஈஸ்ட்ன்றது ஒரு ரீஜன். அது உள்ள பாத்தீங்கன்னா 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஒகியோ இருக்கு, நார்த் வெர்ஜீனியா. அதே போல இப்போ நீங்க இந்தியா எடுத்துட்டீங்கன்னா, சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க ஜோன்ஸ் எப்படி திங்க் பண்ணலாம்னா, ஈச் ஸ்டேட் இஸ் ஏ ஜோன், அவைலபிலிட்டி ஜோன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்த மாதிரி. தென் வாட் இஸ் அவைலபிலிட்டி ஜோன்? Availability zone contains a collection of data centers. Correct? Availability zone contains a collection of data centers. எவ்வளவு டேட்டா சென்டர் இருக்கலாம் ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லனா? 1 or more than 1. அதே போல ஈச் ரீஜன்ல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கலாம்னா 1 or more than 1. ஓகே, அப்படி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுமே வந்து இண்டிபெண்ட் பவர் அண்ட் இண்டிபெண்ட் கூலிங் வச்சிருப்பாங்க. இண்டிபெண்ட் பவர், கூலிங் அண்ட் நெட்வொர்க் அவங்க வச்சிருப்பாங்க. அதான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். அதே போல ஜோன்ஸ் அதுக்கு மேல நீங்க அதை பெருசா தெரிஞ்சுக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ரீஜன் உள்ள மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அந்த ஜோன்ஸ் எல்லாம் கனெக்டட் வித் த இன்டர்நெட். அப்புறம் எட்ஜ் லொகேஷன் இருக்கு. இந்த ரீஜனும் ஜோனு டேட்டா சென்டர் இல்லாம எட்ஜ் லொகேஷன் ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா நம்மளுடைய கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு. கண்டென்ட் டெலிவரினா நம்மளுடைய வீடியோஸ், ஆடியோஸ், அதெல்லாம் கண்டென்ட். அதெல்லாம் வந்து எட்ஜில் கேட்ச் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஒரு ரீட்டைல் ஸ்டோர் மாதிரி. ஓகே, அதுதான் எட்ஜ் லொகேஷன். எட்ஜ் லொகேஷன் இருக்கிறதுனால யூ வில் கெட் எவ்ரி திங் இன் லோ லேட்டன்சி. லோ லேட்டன்சினா கம்மியான டைம்ல உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்றது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லனா, ஓகே, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? மல்டி ஏஇசட் deployment provide high availability. A region is a global and has 2 or more availability zone, and AEZ has multiple data centers. Edge location ensure low latency by placing the content. எக்ஸாமுக்கு இந்த திங்ஸ் டு ரிமெம்பரை பார்த்துட்டு போனாலே போதும். ஓகேங்களா? This will help you much. ஸோ இதுக்கு அடுத்தது இதுதான் வந்து குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ திங்க் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ரீஜன்ல இருந்து டேட்டா சென்டர் வரையும் வந்துட்டோம். ஓகே, அதே போல டேட்டா சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இந்த கிளவுட் அக்சஸ் பண்றது அப்படின்னா, தேர் ஆர் 3 ways டு அக்சஸ் த கிளவுட். ஒன்னு வந்து போர்ட்டல். போர்ட்டல்னா நம்ம இவ்வளவு நாளா போனது console.aws.com. அது வழியா போய் நம்ம சர்வீஸ் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணலாம். அதே போல இது கமாண்ட் லைன் வழியாவும் நம்ம போய் பண்ண முடியும். கமாண்ட் லைன்னா நான் உங்களுக்கு விண்டோஸ்ல காமிச்சேன். இந்த கமாண்ட் லைன் இது உள்ள போயிட்டு அதுல இருந்து யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, கமாண்ட் லைன் வழியா போகலாம். அதுக்கும் அடுத்தது மூணாவது வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மொபைல் போன்ல வச்சிருப்பீங்க, போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. அது வந்து ஏபிஐ, அது வந்து டெவலப்பர்ஸ் வில் டேக் அண்ட் கேர். ஓகே, இது 3 வழியா. பட் மெஜாரிட்டி பீப்புள் கன்சோல் வழியா தான் போவாங்க. ஓகே, ஏன்னா அது வழியா தான் போய் நீங்க ப்ரொவிஷன் பண்ணணும் ஏடபிள்யூஎஸ். ஓகே, கன்சோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நெட் வழியா போய் லாகின் பண்ணுவோம், ப்ரௌசர் வழியா போவோம்னு சொல்லாதீங்க. கன்சோல் அது பேர். ஓகே, அதே போல நம்ம கன்சோல் போனோனையும் we discussed about how the console looks like. ஏன்னா இந்த வேர்டும் உங்களுக்கு முக்கியம். இப்படி கன்சோல் உள்ள போனோம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அக்கௌண்ட் கேட்கும். ரூட் அக்கௌண்ட். ரூட் அக்கௌண்ட் இஸ் தி சூப்பர் அட்மின். ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் த மாஸ்டர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரூட் அக்கௌண்ட் வழியா தான் நம்ம லாகின் பண்ணுவோம். இதுல லாகின் பண்ணினோம்னா, ஓகே, இந்த போர்ட்டல்ல பார்த்திருப்போம். நீங்க எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இதுல போயிட்டு தான் நம்ம சர்வீஸ் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணுவோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க ஒரு சின்ன டாப். இது பேர் கிளவுட் ஷெல் அப்படின்னுவாங்க. அதாவது கிளவுடுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் கிளவுட் ஷெல். லினிக்ஸ்ல சொல்லுவோம் ஷெல் என்வாயரன்மெண்ட் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கமாண்ட் லைன் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு கமாண்ட் லைன் மாதிரி ஓப்பன் ஆகும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து கிளவுட் ஷெல். அப்போ இங்கே கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரௌசரில் இருக்கும். இது ஒன்று மட்டும் எக்ஸாமுக்கு தெரிஞ்சு வச்சுனா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை இதுலேருந்து. தென் அடுத்தது, லெட்ஸ் கோ வித் தி அக்கௌண்ட், AWS அக்கௌண்ட். AWS அக்கௌண்ட் தான் இப்போ சொன்ன ரூட் இஸ் தி சூப்பர் யூசர். ஓகே, we will revise that also. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், அதை நார்மல் கன்சோல் சொல்லலாம், இல்லை AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய சூப்பர் யூசர் தான் ரூட் யூசர். அதுக்கப்புறம் வந்து AWS வேற மாதிரி எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அது வந்து உங்க விண்டோஸ்ல CMD போட்டிங்கன்னா வரும். அதுல இருந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம். அக்சஸ் பண்ணலாம், லாகின் பண்ணலாம். ஓகே, சில பேர் வந்து ப்ரோக்ராம் வழியாகவும் பண்ணுவாங்க. அதுதான் யூ ஆர் டூயிங் இட். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் டூயிங். இதுக்கு அடுத்த டாபிக் போனோம்னா, ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு AWS ஒரு சூப்பர் மார்க்கெட்டுடைய கேட்டு, அதனுடைய சரௌண்டிங் பில்டிங்கை சுத்தி என்ன வச்சிருப்பாங்க அதுதான் பார்த்தோம். ஓகே, நவ் வி ஆர் என்டரிங் இன்டு த ஷாப். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள போனீங்கன்னா என்னென்ன டெக்னாலஜி எல்லாம், ரெண்டாவது டாபிக். இந்த முதல் டாபிக் தான் கிளவுட் கான்செப்ட்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 12ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல. ஓகே, அடுத்தது டெக்னாலஜி உள்ள போறோம். டெக்னாலஜியை பொறுத்தவரையும் அவங்க எக்ஸாம்ல மெயினா வந்து EC2, S3, S3 கிளேசியர், லாம்டா, அப்புறம் வந்து VPC, IAM, அதுக்கப்புறம் வந்து RDS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 டாபிக். இதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல இருந்தா அவங்க கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு EC2, S3 இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூல. ஜென்ரலா கேட்பாங்க வாட் இஸ் VPC அப்படின்வாங்க. ஓகே, அந்த இதுல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இதனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். டெக்னாலஜி. இப்ப டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா, லெட்ஸ் see, 3 நான் உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். லேப்டாப்பை நீங்க டிஸ்மேண்டில் பண்ணீங்கன்னா 3 பீஸா பிரிக்கலாம். CPU, ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க். அதே போலதான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கையும் கம்ப்யூட் இஸ் ஈக்குவல் டு CPU அல்லது ஒரு எக்ஸிகியூஷன் பவர் கொடுக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் ஆப்வியஸ்லி டேட்டா ஸ்டோருக்கு. அப்புறம் நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க் கீழே இருக்கும். ஓகே, இது 3 தான் கோர் சர்வீசஸ். கோர் சர்வீசஸ் இன் கிளவுட்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், இது 3 தான் கோர் சர்வீஸ். மீதி எல்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன சர்வீஸ் எல்லா கிளவுடும் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். IaaS, SaaS, PaaS, ரைட்? 3 பார்த்தோம். அப்போ PaaSல ஒரு சில சர்வீஸ், SaaSல ஒரு சில சர்வீஸ் போயிடும். ஓகே, பட் சம்டைம்ஸ் அதை நீங்க எக்ஸாக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பட் அதனால நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. ஓகே, இன்டர்வியூல அது மட்டும் தான் கேட்பானுங்க. ஸோ கம்ப்யூட்ல பார்த்தோம்னா EC2, லாம்டா, ஃப்ரகேட், லைட் செயில், அவுட் போஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேட்ச், இத்தனை சர்வீசஸ். இந்த 4-5 சர்வீஸ் தான் அண்டர் கம்ப்யூட்ல கிளவுட் AWS கொடுக்குறாங்க. ஓகே, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் EC2வும் லாம்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூலையும் EC2, லாம்டா கேட்பாங்க. எக்ஸாம்லயும் இது 2 மெயினா வரும். ஓகே, ஸோ EC2னா என்னன்னா இட் இஸ் எ விர்ச்சுவல் சர்வர். அவ்வளவுதான். ஒரு கம்ப்யூட் ஆர் சர்வர் நம்ம எப்படி வேணுமோ சொல்லிக்கலாம். EC2 இஸ் எ விர்ச்சுவல் சர்வர்ஸ் அண்ட் யூ ஆர் பேயிங் ஒன்லி வாட் யூ ஆர் யூசிங். ஓகே, அதுல இருந்தா பே பண்ணுவீங்க. அப்ப லாம்டானா இட் இஸ் எ சர்வர்லெஸ். ஓகே, நம்ம EC2 ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்டி பார்த்தல. இட்ஸ் மோர் கண்டென்ட் இஸ் தேர். ஸோ இது வந்து டெமோ போகுது. ஐ டோன்ட் வாண்ட் டெமோ. ஒரு நிமிஷம். We can go to the EC2. நம்ம இங்க இருந்தே போய்க்கலாம். ஸோ இதுதான் EC2. ஓகே, EC2 இஸ் நத்திங் பட் எலாஸ்டிக் கம்ப்யூட். ஓகே, ஸோ இந்த EC2 போனீங்கன்னா, ஓகே, ஸோ ரீஜன், டேட்டா சென்டர் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே,
ஸோ யூ கேன் ஏபிள் டு ப்ரொவிஷன் த EC2 இன்ஸ்டன்ஸ் அட் தி கிளிக் ஆஃப் த பட்டன். ஜஸ்ட் இது ஒரு ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் சர்வர் வேணும்னா அதை ஃபில் பண்ணி யூ கேன் இது பண்ணிடலாம், ப்ரொவிஷன் பண்ணிடலாம். அதே போல EC2ல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, AMI, அதாவது இமேஜ் ப்ரீ பில்ட் சர்வர் இருக்கும். நீங்க டைரக்டா அதை வேணா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களாவும் ஸ்கிராச்ல இருந்து சர்வர் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிறதையும் எடுத்து இது பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க EC2 வந்தோடனே யூ கேன் டிப்ளாய் யுவர் அப்ளிகேஷன் டைரக்ட்லி டு EC2 இன்ஸ்டன்ஸ். உங்க கோடோ என்ன எடுத்துட்டு வந்து நேராக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் EC2ல. அதே போல ஃப்ரீ டயர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 750 ஹவர்ஸ் ஃப்ரீ கம்ப்யூட் ஹவர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரீ டயர்ல. ஓகே, 750 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரியல் வேர்ல்டுல எங்கெல்லாம் EC2 யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டு இன்ஸ்டால் எ டேட்டாபேஸ், டு டிப்ளாய் எ டேட்டாபேஸ்னா இன்ஸ்டால் எ டேட்டாபேஸ், அங்க EC2 யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டிப்ளாய் அண்ட் வெப் அப்ளிகேஷன், அதாவது ஒரு வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணணும் இல்ல வெப் அப்ளிகேஷனை பண்ணணும்னா அங்க வந்து EC2 யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி EC2 அக்சஸ் பண்ணலாம்னா த்ரூ மேனேஜ்மெண்ட் கன்சோல், AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியா போகலாம், SSH வழியா போகலாம். ஓகே, அதுதான் உங்களுக்கு தெரியணும். ஸோ கீபேர் இதெல்லாம் தேவையில்லை எக்ஸாம். ஸோ அதே போல ப்ரைசிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆன் டிமாண்ட், அதாவது எல்லா ப்ரைசிங் ஞாபகம் வேணா, இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இதுதான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் ப்ரைசிங். நான் சொன்ன மாதிரி 95% கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, அன்யூஸ்டு EC2 கெப்பாசிட்டி இருந்தால் அதெல்லாம் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தட் அட்லீஸ்ட் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணட்டுமே அப்படின்றது. ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரைசிங்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட், ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ், டெடிகேட்டட் இதெல்லாம் சம் ஸ்மால் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப எக்ஸாக்டா எவ்வளோ பர்சன்ட்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா அது சீப், அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய EC2 வச்சிங்கன்னா லோட் பேலன்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங், அதை வந்து EC2 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் EC2 இன்ஸ்டன்ஸ். ரிவ்யூ டைம் போனீங்கனாலே EC2 instance போனீங்கன்னா EC2 allows you to rent and manage virtual servers in the cloud. AWS virtual servers are called instances. Okay, virtual server instances கூப்பிடுவாங்க. அப்புறம் கனெக்டிவிட்டி, AWS எப்படி கனெக்ட் பண்ணலாம், பிரைசிங் ஆப்ஷன், இதுல ஸ்பாட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய ஃபீச்சர் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் இருக்கும், ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கும் EC2 பொறுத்தவரையும். ஓகே, அடுத்தது லாம்டா. இதே போல நீங்க லாம்டாவான தெரிஞ்சுக்கணும். ஸோ லாம்டா சர்வீஸ், ஸோ லாம்டா போனீங்கன்னா எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. லாம்டா இஸ் ஏ சர்வர்லெஸ் சர்வர், சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ லாம்டா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூ பிரிங் யுவர் கோட், ரன் யுவர் கோட் அண்ட் பே ஒன்லி ஃபார் த டியூரேஷன் ஆஃப் யுவர் கோட் ரன்னிங், அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு மேல அதுல ஒண்ணு கிடையாது. ஓகே, அதே போல லாம்டா வந்து 15 மினிட்ஸ்ல டைம் அவுட் ஆயிடும் டிஃபால்ட்டா. ஓகே, 15 மினிட்ஸ் டைம் அவுட் ஆயிடும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க லாம்டா இதுல. ஓகே, ஸோ லாம்டா இஸ் ஏ சர்வர்லெஸ் கம்ப்யூட் சர்வீஸ் தட் லெட்ஸ் யூ ரன் கோட் வித்தவுட் மேனேஜிங் த சர்வர். நீங்க மேனேஜ் பண்ண வேணாம். ஓகே, லாம்டா அலோஸ் டெவலப்பர் டு ஃபோக்கஸ், இதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. பட் சர்வர்லெஸ் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். இந்த இன்டர்வியூலயும் அதான் கேட்பாங்க, லாம்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது லாம்டா தெரியுமான்னு கேட்டாங்கன்னா, ஐ நோ வாட் இஸ் இட் பட் ஐ டிடன்ட் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அது போதும் இன்டர்வியூல. லாம்டா இஸ் ஏ பில்டிங் பிளாக் ஆஃப் மெனி சர்வர்லெஸ் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரியல் டைம் ஃபைல் ப்ராசஸிங், சென்டிங் இமெயில் நோட்டிஃபிகேஷன். பட் இது பெருசா தேவையில்லை, நீங்க சர்வர்லெஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும். ஓகே, அடுத்தது வந்து பேக் அண்ட் பிசினஸ் லாஜிக். ஓகே, லாம்டா சப்போர்ட் பண்ற லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஜாவா, கோ, பவர் ஷெல். இது இன்டர்வியூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டா, நீங்க ஒரு 2 சொன்னீங்கன்னா போதும். லாம்டாவில் என்ன லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜாவா யூஸ் பண்ணலாம், கோ யூஸ் பண்ணலாம், பவர் ஷெல், நோட் ஜேஎஸ், ஷார்ப், பைத்தான், இது எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆத்தர் த கோட் அப்படின்னா என்னன்னா, நீங்க தான் கோடு டெவலப் பண்ணும் யூசிங் யுவர் ஃபேவரட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட். ஓகே, அப்புறம் லாம்டா கேன் எக்ஸிக்யூட் கோட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஈவெண்ட்ஸ். லாம்டா வந்து 15 மினிட்ஸ்ல டைம் அவுட் ஆயிடும், மறந்துடாதீங்க. இது எக்ஸாம்ல மேபி வரும். ஓகே, சரி, இது வேணாம், வெயிட், ஐ டோன்ட் வாண்ட். ஓகே, பிரைசிங் ஞாபகம் வச்சுக்கோங்க.
கம்ப்யூட் டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அது சார்ஜ் பண்ணும். பே ஒன்லி ஃபார் கம்ப்யூட் டைம் யூஸ்ட். அதான் உங்க கோட் எவ்வளவு நேரம் ரன் ஆகுது. ஓகே. அடுத்தது ரெக்வஸ்ட் கவுண்ட். ரெக்வஸ்ட் கவுண்ட்னா ஈச் டைம் இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிகியூஷன் டெஸ்ட் இன்வொர்க்ஸ் இன் கவுண்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 மில்லியன் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் லேம்டா. கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் கம்ப்யூட் சர்வீஸை பொறுத்தவரையும் இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லேம்டாவும் இதுவும். அடுத்தது லேம்டா முடிஞ்சிச்சு. அதர் கம்ப்யூட் சர்வீசஸை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சுக்கங்க. ஆனா எக்ஸாமுக்கோ அல்லது இன்டர்வியூக்கோ இது பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. பட் இருக்கு, தெரிஞ்சுக்க. சம்டைம்ஸ் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் இது எல்லாத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே. இது எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு கொஸ்டின். எப்படின்னா ஃப்ரகேட்னா என்ன, லைட் செயில்னா என்ன, அவுட் போஸ்ட்னா என்ன, அவ்வளவு. இதுல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப். ஆனா லேம்டாவில இருந்து EC2ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். ஓகே. ஸோ ஃப்ரகேட் அப்படின்னா நம்ம நேரம் அந்த ரிவ்யூக்கு போகலாம். தட் வில் ஹெல்ப் யூ மச் ஈஸியர். ஓகே. ஃப்ரகேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சர்வர்லெஸ் கம்ப்யூட் தான். அண்ட் கண்டெய்னர், இப்போ இந்த யூசர் வந்து கண்டெய்னர் வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஃப்ரகேட் சர்வீசஸை யூஸ் பண்ணணும். ஓகே. அதே வந்து லைட் செயில்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிள் ரிசோர்சஸ் வேணும்னா அதை வந்து லைட் செயில் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் அவுட் போஸ்ட், நான் வந்து ஆன் ப்ரிமிசஸ்ல வச்சிருக்கேன், நான் சில சர்வர், அதையும் நீங்க மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா தென் யூ கேன் யூஸ் அஸ் அன் அவுட் போஸ்ட். ஓகே. அப்புறம் பேட்ச்னா நான் பேட்சா ஒர்க் லோடு இருக்கு, இதை ரன் பண்ணேன். ஓகே. இதுக்கு மேல இல்லை. ஆனா பெருசா யாரும் இந்த இண்டஸ்ட்ரியில இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கல. இன்டர்வியூலையும் இதை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா எக்ஸாம்ல மேபி வேற கொஸ்டினே இல்லைன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃப்ரகேட்னா என்ன, கண்டெய்னர் என்ற கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் செயில்னா இட் இஸ் அன் ஆல் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. தட் வே யூ கேன் கீப் இட். ஸோ இப்போ கம்ப்யூட் சர்வீசஸை பார்த்தீங்கன்னா we covered all compute, EC2, lambda, fragate, light cell, outpost, batch. அடுத்தது ஸ்டோரேஜ்க்கு போவோம். ஓகே. லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா மெயின் வந்து S3, அதுதான் வந்து AWS உடைய ஸ்டோரேஜ். வாட் இஸ் S3 ஸ்டோரேஜ்னு வாங்க. இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அல்லது சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். S3னா 3 S. அந்த 3 S என்னன்னா சிம்பிள் ஒரு S, ஸ்டோரேஜ் 2 S, சர்வீஸ் 3 S. புரியுதுங்களா? S3 அப்படின்னா 3 S, அவ்வளவுதான். ஃபுல் சர்வீஸ் ரேஞ்ச். ஓகே. இது வந்து ரொம்ப சீப்பு. அண்ட் S3 இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், அவ்வளவுதான். அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்றதை மறந்துடாதீங்க. S3 is an object storage service for the cloud that is highly available, very cheap and highly available. இதெல்லாம் நான் டே 1 சொன்னா உங்களுக்கு புரியாது S3 ஆப்ஜெக்ட், பட் நவ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ S3 இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஒரு பக்கெட் மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கெட்ல நீங்க எதை வேணுமோ போடலாம், டிஃபரெண்ட் ஷேப்ஸ் போடலாம், மண்ணு சாண்ட் மாதிரி இருக்கிற ஐட்டம் போடலாம், லிக்விட் மாதிரி ஐட்டத்தையும் போடலாம். அதனால தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்னன்னா யூ கேன் ஸ்டோர் எனிதிங். யூ ஹேவ் வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், PDF ஃபைல், எதா வேணுமோ உள்ள போடலாம். ஓகே. அதான். ஸோ S3 வந்து இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்டோர்ட் இன் பக்கெட்ஸ் ஆர் டைரக்டரிஸ். அப்புறம் S3 ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ்னுவாங்க. இதுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது. 100 GB, 10 டெராபைட் அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி, இன்ஃபைனட் ஸ்டோரேஜ் S3 பொறுத்தவரை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுப்பாங்க. ஓகே. அதான் S3. அதே போல நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல தேவையில்லை, எனக்கு இவ்வளவு பெரிய சைஸ் டிஸ்க் வேணும், 100 TB வேணும் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் S3 அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அன் இன்ஃபைனட் ஸ்டோரேஜ். ஓகே. நம்ம நேரம் இப்ப நம்ம ரிவைஸ்க்கு போகலாம். இல்ல அதுக்கு ஓகே. இதை மறந்துடக்கூடாது. இதுல இருந்தா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும். S3 ஸ்டாண்டர்ட்ன்றது நார்மல் S3. இட்ஸ் எ ஜெனரல் பர்பஸ் ஸ்டோரேஜ். ஓகே. நீங்க ஒரு ஃபைல் போடலாம், ஃபைலை ரீட் பண்ணலாம், உடனே ரீட் பண்ணிடுவீங்க. இப்போ நான் ஒரு 100 GB போடுறேன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு இவன் 10 ரூபாய் அப்படி கேட்கறான்னு வச்சுக்கோங்க 100 GBக்கு. சரி, நீங்க 100 GB டேட்டா வச்சீங்கன்னா ஓகே, இது வந்து 10 rupees. மூணாவது பாருங்க, இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் அப்படின்னா என்னன்னா நான் எப்பயோ தான் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க அந்த பிளான் எடுத்தீங்கன்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க 100 GBக்கு 10 ரூபா கொடுக்க வேணாம், நீங்க இந்த பிளான் இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் பிளான் எடுத்தீங்கன்னா 5 ரூபாய் கொடுத்தா போதும், 50% டிஸ்கவுண்ட்ல தருவோம்.
எப்படி EC2ல டிஃபரெண்ட் ப்ரைசிங் இருந்தது அந்த மாதிரி. ஓகே, ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் அப்படின்னா என்னன்னா டேட்டா அக்சஸ் லெஸ் ஃப்ரீக்வெண்ட், நாட் டெய்லிலாம் அக்சஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்க போட்டோலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட் அக்சஸாக தான் இருக்கும் உங்க போட்டோஸ் எல்லாம். இப்போ லாஸ்ட் ஒரு 6 மாசமா எடுத்த போட்டோவை நீங்க டெய்லி அக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அது பேர் இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ். அப்புறம் வந்து ஒன் ஜோன் அக்சஸ். ஒன் ஜோன்னா உங்க டேட்டா ஒரே ஒரு ஜோன்ல மட்டும்தான் இருக்கும்னா அது இன்னும் கொஞ்சம் சீப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது கிளேசியர் அப்படின்வாங்க. கிளேசியர்னா என்னன்னா லாங் டேர்மா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ உங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த பத்திரத்தை பத்திரமா வைக்கணும் ஒரு சாஃப்ட் காப்பினா அதை லாங் டேர்ம் அக்சஸ்ல போடுவீங்க இல்லையா? அதை போய் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டில் அக்சஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனா அது வேணும் உங்களுக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டாலாம் லாங் டேர்ம் அக்சஸ் அதில் போட்டிங்கன்னா இப்போ அதே 100 ஜிபிக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 50 பைசா கொடுன்னுவாங்க. ஸோ அப்போ எல்லாருமே இதை தான் ப்ரிஃபர் பண்ணீங்க, ஸ்டாண்டர்ட் போக மாட்டீங்க. ஏன் நான் வேஸ்ட்டாக 10 ரூபா கொடுக்கணும், இது வெறும் 50 பைசா தானே. கரெக்ட், தட் இஸ் தி கிளேசியர். ஆனா எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளேசியர் இஸ் அன் ஆர்கேவல் ஸ்டோரேஜ். அல்லது இல்ல கிளேசியர் இஸ் a லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் யூஸ்டு ஃபார் ஆர்கேவல் பர்பஸ். ஆர்கேவ்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வேர் ஹவுஸ்ல வைக்கிற மாதிரி. இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிங்க, லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ஆர்கேவல் ஃபார் லோயர் காஸ்ட், மறந்துடாதீங்க. இதுதான் எக்ஸாம்பிள் வரும் கிளேசியர். ஓகே, அண்ட் இதுல இருக்க டேட்டாவை நீங்க ரீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரலா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சோன்னா அவங்க வந்து ஒரு 3 to 5 hours கழிச்சு தான் அந்த டேட்டாவை கொண்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க, நாட் இம்மீடியட்லி. ஓகே, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிளேசியர்லயே டீப் ஆர்கேவ், இன்னும் டீப் ஆர்கேவ். அது பாத்தீங்கன்னா 50 பைசா கூட இல்ல, 5 பைசா கொடு அப்படின்வாங்க. ஓகே, இட்ஸ் a negligible money. ஆனா என்ன, அதுல டேட்டாவை உள்ள வச்சிடலாம், ஆனா வெளியே எடுக்கணும்னா they will take 12 hours to bring you the data. ஓகே, ஸோ S3 பொறுத்தவரையும் S3 is an object storage, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் an infinite storage. அப்புறம் ஆர்கேவ் டேட்டா லாங்கா நான் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா S3 கிளேசியர். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளேசியர் அண்ட் கிளேசியர் ஆர்கேவ், கிளேசியர் டீப் ஆர்கேவ். ஓகே, இந்த 3 நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு மேல இதுல நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. S3 ஸ்டாண்டர்ட், S3 கிளேசியர், S3 டீப் கிளேசியர். இந்த இன்டெலிஜென்ட் டயரிங்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, எனக்கு தெரியல என் டேட்டாவை நான் எப்படி அக்சஸ் பண்ணுவேன்னு, நான் எந்த பிளான் யூஸ் பண்றது, ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றதா கிளேசியர் யூஸ் பண்றதான்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க உங்க டேட்டாவை போட்டு இந்த பிளான் எடுத்தீங்கன்னா இதுவே நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க பிளானை மாத்திடும். அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் டயரிங். ஓகே, பட் ஆனா டோன்ட் ஃபர்கெட் ஸ்டாண்டர்டு, கிளேசியர், டீப் ஆர்கேவ், இது 3 மறந்துடாதீங்க. That will request for your exam. So S3 offers unlimited storage. Okay, unlimited storage, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதர் டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ் பார்ப்போம். இப்போ S3ன்றது ஆப்ஜெக்ட் ஸ்டோர், ஒரு ஸ்டோரேஜ். எப்படி EC2 ஒரு ஸ்டோரேஜ், அப்புறம் லாம்டா ப்ரகேட்ல வந்தது இல்லையா, அதே போல ஸ்டோரேஜ்ல அதர் ஸ்டோரேஜஸும் இருக்கு. S3 வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான். ஓகே, மீதி என்னென்ன ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, EC2 ஸ்டோரேஜ், EBS பிளாக் ஸ்டோரேஜ், இன்ஸ்டன்ட் ஸ்டோர், அப்புறம் வந்து EFS ஃபைல் சிஸ்டம் ஸ்டோர், ஸ்டோரேஜ் கேட்வே, AWS பேக்கப், இப்படின்னு இன்னும் மீதி ஸ்டோர் இருக்கு. எப்படி இது எல்லாத்துல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். எப்படி நான் அந்த இதுல சொன்னேன், கம்ப்யூட்டர்ல ப்ராக்கெட்டு, லைட் சைட்ல பேட்ச், இது எல்லாத்துல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம்னு சொன்னேன். அதே போலதான் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வரலாம். பட் ஆனா கண்டிப்பா கிளேசியர்ல இருந்து S3ல இருந்து கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன ஸ்டோரேஜ், அப்ப அது என்ன ஸ்டோரேஜ், இது என்ன ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் கோ டு த ரிவ்யூ. சரி, இங்க இருந்தே பார்ப்போம். அது என்ன ஸ்டோரேஜ், இது என்ன, S3ன்றது வந்து இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஆனா EBSன்றது வந்து பிளாக் ஸ்டோரேஜ். பிளாக்னா என்னன்னா, இதுல நீங்க நினைச்சபடி எல்லா ஃபைலும் வைக்க முடியாது. ஒரு வீடியோ ஃபைல்லாம் இதுல ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த பிளாக் ஸ்டோரேஜ் எங்க யூஸ் பண்ணுவோம், இப்ப நம்ம லேப்டாப்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் எ பிளாக் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம்.
அதுக்கு மேலதான் உங்களை அந்த வீடியோ ஃபைல் ஸ்டோர் பண்ண அவங்க இன்னொரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இபிஎஸ் இஸ் எ பிளாக் ஸ்டோரேஜ். EC2 இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா ஒரு EC2க்காகவே ஒரு ஸ்டோரேஜ். இஎஃப்எஸ் வந்து நெட்வொர்க் ஸ்டோரேஜ் அப்படின்னு, என்எஃப்எஸ் சொல்லுவோம் நாங்க கம்பெனி உள்ள நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். இப்போ ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 100 எம்ப்ளாயி இப்போ ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி முன்னாடி, கூகுள் டிரைவ் வரதுக்கு முன்னாடி இந்த என்எஃப்எஸ் இருக்கும். காமனா ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும், எல்லாரும் அதுல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நீங்க திங்க் பண்ணலாம்னா, இந்த கல்யாண சத்தத்துல போனீங்கன்னா நிறைய டேப் கை கழுவுற இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த டேப் நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே பைப்பு நீட்டா இருக்கும், அதுல 10 இது டேப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நீட்டா பைப்பு, யார் வேணுமோ அந்த எந்த குழா வேணுமோ திறந்துக்கலாம், அதுல இருந்து தண்ணி வரும். பட் ஆனா எல்லாரும் அந்த ஒரே தண்ணியை தான் அக்சஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் என்எஃப்எஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ், எல்லா கம்ப்யூட்டரும் அதுல கனெக்ட் ஆயிருக்கும். யூ கேன் அக்சஸ் த கண்டென்ட் ஃப்ரம் த. இது வந்து முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, கம்பெனி உள்ள இருக்கு. இப்ப யாராவது அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் அவங்க கொடுக்குறாங்க, AWS கொடுக்குறாங்க. அதான் இஎஃப்எஸ். ஓகே, ஸோ இன் ஷார்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதர் தேன் S3 there is an EBS. EBS இந்த EC2 இன்ஸ்டன்ஸ், EFS இது எல்லாமே EC2ஓட மட்டும்தான் ஒர்க் ஆகும். EC2 இல்லைன்னா இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனா S3 தனியா கூட ஒர்க் ஆகும். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் போக போக புரியும், டோன்ட் வரி. நீங்க உங்களை பொறுத்த வரையும் இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்தவரை S3 ஒரு ஸ்டோரேஜ், அது இல்லாம EC2 ஸ்டோரேஜ் இருக்கு. எக்ஸாம்ல EBS ஆர் EFS. EFSன்றது வந்து ஃபைல் சிஸ்டம், எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைல் சிஸ்டம். EBSனா பிளாக் ஸ்டோரேஜ், பிளாக்கா உங்க லேப்டாப், இண்டிவிஜுவல் லேப்டாப் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க ஸ்டோரேஜ்ல பெருசா ஞாபகம் வச்சுக்க ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஸ்டோரேஜ் உள்ள போனீங்கன்னா S3 ஸ்டோரேஜ், S3 நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் EBS, ஓகே, இட் இஸ் கால்ட் எ வால்யூம் ஸ்டோரேஜ் அப்படின்வாங்க. அப்புறம் EFS இஸ் எ சர்வர்லெஸ் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் அப்படின்வோம். இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணது. ஓகே, பட் இவங்க ஏன்னா அதான் சொல்றாங்க, இவங்க நாங்க முன்னாடி பழைய டெக்னாலஜியும் சர்வீஸா கொடுப்போம், புது டெக்னாலஜி கொடுப்போம் இல்லையா, அதனாலதான் தே ஆர் கிவிங், AWS கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்னா என்னன்னா, ஆன் பிரெமிஸ் கிளவுட் சேர்த்து வைப்பாங்க. பட் இதை பத்தி பெருசா இது பண்ணாதீங்க. பேக்கப்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், பேக்கப் கொடுப்பாங்க. ஆனா எக்ஸாமுக்கு EBS, EFS, S3 இது 3 மட்டும் பார்க்கணும். ஓகே, அடுத்தது நெட்வொர்க், ஏன்னா அதுதான் கோர்ஸ். இது நெட்வொர்க்கிங். லெட்ஸ் see the networking. கண்டென்ட் டெலிவரி பின்னாடி வரலாம். ஸோ நீங்க நெட்வொர்க்கிங் போனீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சர்வீஸையுமே வந்து அதை சுத்தி ஒரு நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு எந்த சர்வீஸை நீங்க கிரியேட் பண்ணாலும் டிஃபால்ட் ஒரு VPC கொடுத்துருவாங்க. VPCனா இட் இஸ் எ காம்பவுண்ட். இப்போ நீங்க எந்த வீடு கட்டினாலும் எந்த இடத்தாலும் ஒரு வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருக்க மாதிரி VPC இஸ் an யுவர் ஓன் நெட்வொர்க். உங்க ரிசோர்ஸ் எல்லாமே VPC உள்ளதான் இருக்கும். ஓகே, VPC இஸ் நத்திங் பட் விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. VPC இஸ் நத்திங் பட் விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஸோ VPC வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு. இல்ல நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப VPC இருக்கு, அதுல இருந்து நீங்க இன்டர்நெட்டோட பேசணும்னா உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே அதுல அட்டாச் பண்ணணும். அப்பதான் இன்டர்நெட்டோட பேச முடியும். இல்லைன்னா இது சேஃபா உள்ளேயே இருக்கும். எப்படி ஒரு வீட்டு உள்ள நீங்க ஒரு ரூம் கட்டி அதுக்கு கதவு வச்சா மட்டும்தான் அந்த கதவு வழியா நீங்க, அதாவது வெளிய வாசல்ல நீங்க மெயின் டோர் வைக்கணும். வச்சா மட்டும்தான் வெளி உலகத்தோட உங்களால இன்டராக்ட் பண்ண முடியும். மெயின் டோரே வைக்காம சுத்தி 4 பக்கம் வால் வச்சுட்டு உள்ள மட்டும் ரூமா கட்டி கேப் வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? கதவு வச்சீங்கன்னா ஒண்ணுமே வெளி உலகத்தோட அவங்களால தொடர்பே கொள்ள முடியாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்டர்நெட் கேட்வே இருக்கணும். அப்புறம் பியரிங் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. பியரிங் கனெக்ஷன்னா ஒரு VPCல இருந்து இன்னொரு VPCயை டாக் பண்றதுக்கு பியரிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றீங்க, மதி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றாரு, அவர் ஒரு சொன்னா இது ரெண்டும் பேசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பியரிங் கனெக்ஷன் இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் பேசும். ஓகே,
இதோ இங்க இருக்கு பாருங்க, VPC-A, VPC-B, இது ரெண்டுத்தையும் பேச வைக்கிறது தான் பியரிங் கனெக்ஷன். அது வேணும். ஓகே, VPC வேணும். அதுக்கப்புறம் வந்து VPC, don't forget an internet gateway allow traffic to the public internet and peering connection connect two VPC together. இது ரெண்டு எக்ஸாமுக்கு மறந்துடாதீங்க. VPC-னா virtual private cloud. அந்த virtual private cloud வந்து இன்டர்நெட்டோட பேசணும்னா இன்டர்நெட் கேட்வே வேணும். அதுக்கப்புறம் ரெண்டு VPC பேசிக்கணும்னா பியரிங் கனெக்ஷன் வேணும். ஓகே, மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது மீதி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நெட்வொர்க்கிங்ல. சரி, இப்போ கோர் நெட்வொர்க்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா, அது ரெண்டுத்துல இருந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதை தவிர்த்து ஒரு சில சர்வீஸ் இருக்கு. ரூட் 53, டைரக்ட் கனெக்ட், AWS VPN, API கேட்வே. இதுல எக்ஸாமுக்கு இந்த ரூட் 53யும் API கேட்வேயும் வரலாம். ஓகேங்களா, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூட் 53ன்றது என்னன்னா DNS சர்வீஸ்னுவாங்க. DNSனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நீங்க google.comனு போடுறீங்க. google.com போனோன்னா அது வந்து DNSல போய் ஒரு யூனிக் IP அட்ரஸா வரும். ஓகே, அந்த DNS உடைய வேலை இந்த நீங்க டைப் பண்ற இங்கிலீஷ் நேம ஐபியா மாத்துறது தான் அதனுடைய வேலை. ஓகே, அந்த ஐபியா வந்தோடனே தென் அந்த யூனிக் அட்ரஸ், இந்த குளோபல் ஃபுல்லா அந்த அட்ரஸ் யூனிக்கா இருக்கும். அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போகும் உங்க டிராபிக். ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வீசஸ் தான் ரூட் 53ன்ற நேம்ல AWS கொடுக்குறாங்க. AWS என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த சர்வீஸும் தரோம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ரூட் 53 இஸ் நத்திங் பட் டிஎன்எஸ். இந்த வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூலாம் இதெல்லாம் உங்களை கேட்கவே மாட்டாங்க, ஆனா எக்ஸாம்ல இது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் 53, ரூட் 53 இஸ் a DNS service that routes users to applications. Okay, அல்லது it translated into the name to the IP address. அது மாதிரி பண்ணும். அதுதான் ரூட் 53. டைரக்ட் கனெக்ட் விட்டுடுங்க. இது வந்து என்னன்னா, நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண எனக்கு பயமா இருக்கு, நான் டைரக்டா என் டேட்டா சென்டர்ல இருந்து AWS யூஸ் பண்ணணும்னா டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. அடுத்தது வந்து டைரக்ட் கனெக்ட் வேணாம். VPNனா நான் இன்டர்நெட்ல யூஸ் பண்றேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு, நடுவில் யாராவது ஹேக்கர் வந்து என் டேட்டாவையோ அல்லது என் ரெக்வஸ்ட் பாஸ்வேர்டையோ திருடுவாங்களோன்னா அப்ப அவங்க ஒரு VPN கொடுப்பாங்க. VPN வந்து ஒரு என்கிரிப்டட் கனெக்ஷன்ஸ். ஓகே, அது வேணா எடுத்துக்கலாம். பட் எவ்ரி திங் இஸ் எ மணி. ஓகே, அதுதான் வந்து VPN-ஆ இருக்கும். லாஸ்ட் வந்து API கேட்வே, API-யை ரவுட் பண்ணும். ஓகே, ஸோ ரவுட் 53னா DNS சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டைரக்ட் கனெக்ட், சைட் VPN, API கேட்வே. ஓகே, ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க்கை பொறுத்தவரையும். பட் ஐ திங்க் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நெட்வொர்க். I feel I can stop here because I don't want to load you, but இதுதான் core services. Okay, core services-ஓட நான் நிறுத்துறேன் இன்னைக்கு. Then இன்னொரு கிளாஸ் வந்து I will let you know so that even நம்ம வீட்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லை இங்க வந்தாலும் கனெக்ட் பண்ணலாம். I will continue the remaining topics because I don't want you should forget everything. ஏன்னா இது எல்லாமே important for exam as well as உங்க இன்டர்வியூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு. இருங்க ஒரு நிமிஷம், ஸ்டாப் ஷேர்.